செல்வோம். வணக்கம். வாங்க. கவிதையை கற்றுட்டு நான் ஓடுவேன். நேரம் போகுது. பஸ்ஸில் போகணும். பார்ப்போம். பஸ்ஸில் போகணும். தானே நிற்கிறாங்க, கூட்டிகிட்டு போகிறோம். நிற்கிறாங்க. ஓகே. இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோகனுக்கு நடாமோனவர்களுக்கு எனக்கு பாமுகந்து வந்து ஜியானடேசன். இன்றைய பாமுக பொருட்கள் பங்கிழமைக்குரியது 4001வது ஆக்கமாக. பிழிவு 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 பழங்களை சாறுகள் பிரிந்து குடித்தால் உடம்பிற்கு ஆரோக்கியமானது. பிழிந்து ஒரு பதம் இருக்கின்றது. பிழிவு பிழிவு உடுப்புகளை தோய்த்து பிழிந்து கயிறு கட்டி வெயிலில் உணர விடுவர். பிழிந்து ஒரு பதம் இருக்கின்றது. பிழிவு அதிக அழுக்கானுடைய சாயம்பட்ட அல்லது கரைகள் பட்ட உடுப்புகளை கசக்கி புளிந்து காய வைப்பார்கள். கசக்கி என்ற ஒரு பதம் இருக்கின்றது. கசக்கி புளிகிறன்னு சொல்லுவார்கள். பிழிவு சேரிப்புறங்களில் குடிசைகள் எல்லாம் மிக நெருக்கமாக அமைந்திருக்கு. நெருக்கம் என்ற ஒரு பதம் இருக்கின்றது. பிழிவு தோடம்பழம் எரிமை பிச்சை பழம் சாறுகள் விட்டமின் சி உண்டு. சாறு என்ற ஒரு பதம் இருக்கின்றது. பிழிவு தொதோல் கிண்டும் போது திரண்டு வரும்போது அது பதமாகி விட்டோம் என்று அதை எடுத்து தட்டில் கொட்டுவார்கள். திரண்டு அண்டுன்னு ஒரு பதம். மற்றது வெண்ணெய் திரண்டு வர்றன்னு சொல்கிறவர்கள். பிழிவு கவிதை கட்டுரைகள் எழுதும்போது அதுக்கு காரசமான சொற்கள், அந்த பிழிவான காரமான சொற்களாக எழுத வேண்டும். அது காரசாரமாக இருக்கிறன்னு பதம் இருக்கு. நன்றி, வணக்கங்கள். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நான் உலகத்தை தில்லத்துவன், லண்டனில் இருந்து. பிழிவு பொருட்சொல் 847வது பிழிதல். அதாவது பிழிதல் செய்தது தான் பிழிவு என்று வந்திருக்கிறது. நாங்கள் ஆடைகளை அலம்பிய பின்பு அதனை பிழிவு செய்து காய விட்டோமானால் விரைவில் அது உலர்ந்து காய்ந்து வந்துவிடும். இல்லாவிட்டால் அது ஈரமாக இருக்கும். இப்போது குளிர்காலத்திலெல்லாம் பிழிந்து போட்டாலும் சரி, அது காய்வதற்கு நீண்ட நேரங்கள் எடுக்கும். வெயில் காலத்தில், அதாவது கோடை காலத்தில் இலகுவாக வெயில் சூரிய ஒளியில் விரைவாக காய்ந்து விடும். நிலத்திலே தண்ணி ஊற்றிய போது அதனை நாங்கள் பிளவு செய்வோம். அதாவது பிழிந்து அதனை துணியை துடைத்து அதை பிழிந்து எடுத்து விடுவோம். பிழிதல் என்றால் தேங்காய் பாலை பிழிவோம் நாங்கள். அதே போல் இடியப்பொருளை போட்டு இடியப்பத்தை பிழிவது வழக்கம். பலகாரம் செய்யும் போது பலகாரங்களை கூட பிழிவது செய்வோம். அதாவது ஊமப்பொடி, முறுக்கு அதவற்றை பிழிந்து தான் எடுப்பது வழக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் மணி. உங்களுக்கும் திருநடாமோனவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். வணக்கம். பாமுக பொருட்சொல் என்று பிழிவு என்னுடைய பொருட்சொல் என்று 1014வது பிழிவு. பிழிகிறது, வடித்தல் என்றெல்லாம் சொற்கள் இருக்கிறது. பழங்களை பிழிந்து பல வகையான குடிபானங்களை தயாரிக்கின்றார்கள். எல்லா பழங்களையும் பிழிந்து செய்து தயாரிக்கின்றார்கள். அந்த காலங்களில் நாங்கள் ஆடைகளை கழுவி பிழிந்து காயப்பட்ட ஞாபகங்கள் இன்றும் நினைவிற்கு இருக்கின்றது. தேங்காயை துருவி பாலை பிழிந்து எடுப்போம். எடுக்கிறது அந்த தேங்காயை துருவி பாலை பிழிகிறது. மற்றது இந்த சொன்ன மாதிரி இடியப்பம் பிழிகிறது, முறுக்குகள் பிழிகிறது, எல்லாம் அந்த பிழிகிறது பிள்ளைகளில் போட்டு பிழிகிறது. மற்றது பனம்பழத்தை தோல் நீக்கி நன்றாக பிசைந்து களியை வேறாக்கி பலகாரம் பனாட்டு என்று பல இதுகளை செய்வோம். களியை அதுவும் பிசைந்து எடுக்கிறது தான். திராட்சை பழங்களை பிழிவு குழிகளில் இட்டு பிசைந்து வயிறு செய்கின்றார்கள். திராட்சை பழங்களுக்கு பிழிவு குழிகள் என்ற இடம் இருக்குது. பிழிவு குழிகள் மிசையில செய்யறாங்க. அந்த நாள்ல பிழிவு குழிகள் இருந்ததான் அதை பிசைஞ்சு கசக்கி பிசைஞ்சு அதை வடிச்சு எடுத்துதான் அந்த வயனை செய்திருக்கார்கள். அந்த காரணங்கள் செய்கிறார்கள். அது அந்த பிழிவு குழியில் இட்டு பிசைந்து மது வகைகளை செய்கிறார்கள். இடியப்பம் எல்லாம் புளியும் போது கஷ்டம் ஆயிருக்கும். இடியப்பம் புளியாத பதமாக புளிச்சா பதத்துக்கு வந்துட்டுண்டா சரி, இல்லாட்டா கஷ்டம். அது பதம் பிழைச்சிட்டு தான். அது மற்ற மாவுலையும் இருக்குதான். மாவிலையும் இருக்குது. பதமாக பிசைஞ்சு புளிந்தால் இதமாக இருக்கும். இவ்வளவுதான் புளி, என்னுடைய புளி.
இந்த கல் தேனெல்லாம் இருக்கிறது புளிக்கு, கல் தேனெல்லாம் மகராஜ் சொல்ல இருக்கிறது. பிழிஞ்ச அந்த இதுகளை சொல்லி நம்ம தானே வேற என்ன சிலர் பக்கம் வேலையால கசக்கி பிழிஞ்சு விடுவோம்னு சொன்னாங்க. வேலைக்கு போனா கசக்கி பிழிஞ்சு எடுத்துருவாங்க. பிழிஞ்சு எடுத்துட்டாங்களான்ட்டு கஷ்டமா ஒரு வேலைகளுக்கு போனா கசக்கி கூடுதலான பிழிஞ்சு வேலைகளை கொடுத்து அதான் அப்படி சொல்லுவாரு தானே. அதெல்லாம் வாய் சொல்லுவாங்க சொற்கலாம் புளிவெல்லாம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். இந்த ரெட் வைன் இப்போ எல்லாத்துக்கும் டேட்டுகள் இருக்கு தானே, அந்தந்த டேட்டுகளோட எல்லாம் முடிக்கணும் இந்த வருத்தம்னு சொல்லி. ஆனால் இந்த வைன் செல்லுகள்லாம் டேட் இல்லையா? அது பழுதாகாது வாங்கி. அப்போ அதோண்டு தான் டேட் இல்லாமல் இருக்கிற சாமானோ பழுதாகாது, எவ்வளவு காலத்துக்கும் இருக்கும். தேனுக்கும் இல்ல, தேனுக்கும் டேட் இல்ல, தேனுக்கும் இல்லை. வேற இதுகள் இருக்கதான் நம்ம சுவை கூட. அதை வந்து அந்த இது கூட வச்சிருவாங்க வாங்கி. நாள் செல்ல செல்ல தான் அந்த டேஸ்ட் கூட்டலாம். வருஷ கணக்குல இருக்குமா அது? ஊரில் எல்லாம் டேட்டா வாத்தினாங்களே எல்லாத்துக்கும். இந்த டேட் மயிலுக்கு மதுரைக்கெல்லாம் டேட் இல்லை, பழுதாகாது. இங்கே சில பேர் அந்த வெந்தயத்துக்கெல்லாம் இங்கே இல்லாம வெந்தயத்துக்கெல்லாம் டேட் இங்கே பார்க்க தேவையில்ல. சில சவ்வரிசி வெந்தயம்லாம் இல்ல அதுக்கெல்லாம் அந்த ட்ரையான இதுகள் உண்மையிலேயே பாவிக்கலாம் டேட் முடிஞ்சாலும். இவ கணவரை தங்கச்சி சிலதுகள் டேட் முடியும். சில இதுகள் தான் இதாண்டவன். இப்போ தயிர் எல்லாம் அது கட்டாயம் முடிச்சு ஆகணும். அதுகள் எல்லாம் ட்ரை சாமான்கள் எல்லாம் பாவிக்கலாமாம். அது தயிர் எல்லாம் பாவிக்கலாம். தங்கச்சி வேணாம் வேணாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க. சவ்வரிசி வெந்தயம் கனசாமான் உண்மைதான். ஊர்ல அது கொத்து கணக்குல அளந்துதாருது. நான் டேட்டா பார்த்து வாங்கி சாப்பிட்டோம். வண்டுள்ள மாவையை பாம் சாப்பிட்டதாங்களே சாப்பிட்டு போட்டிருந்தேன் நாங்கள். என்ன இல்ல இந்த வைன் அதை ஜோதிச்சேன்னா அது வருஷ கணக்கெல்லாம் ஆக்கள் வச்சிருப்பாருகள். அது அப்படியே அது விலை கூட. நீங்க ஒரு வருஷத்தான் எடுத்தீங்கன்னா இன்னும் விலை கூட, 2 வருஷம் மட்டும் அதை விட விலை கூட. அப்படித்தான் ஆமா வாங்குவாங்க. 10,000 15,000 எல்லாம் வாங்குற வைனும் இருக்கு. இந்த கல்யாணங்களை கொடுக்குற இதை பிரசன்ட்களை எல்லாம் வச்சிருப்பேன் காலம் மட்டும். அதாவது எடுக்க மாட்டேன். அது மண்ணுக்கு தாக்குறன்றவன் மண்ணுக்குள்ள நிலத்துல காட்டு. அது அந்த காலத்துல அந்த ஃப்ரிட்ஜ் இல்லாத காலம் வெளியில வச்சாலும் இருக்கும். இப்ப அதுதானா குளிரில் வைக்கணும் என்று சொல்லுவார்கள். மருத்துவ நேரத்தை தொடர்ந்து தானே ஜெமிலரும் கூட 12க்கு தானே என்ன 12. ஓகே இல்லை மறந்துட்டு தெரியாண்டு என்னவர்களும் வரலாம் வந்து புளி 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 சொல்லி எல்லா புளியும் வந்துட்டு அதான் அந்த சுருக்கம் அந்த இந்த சுருக்கம் பண்றது. இப்ப சில பெரிய சொல்லுக்கு ஒரு சொல்லு வரும் இல்ல, அதையும் புளிக்கன்னு தான் சொல்றேன். அந்த ஒரு சொல்லு இப்ப உதாரணத்துக்கு என்னத்தை சொல்லலாம், நாங்கள் ஒரு வசனமா ஒன்றை சொல்லிட்டு அதுக்கு ஒரே ஒரு சொல்லுல கருத்து இருக்க மாட்ட மாதிரி அதையும் அந்த பிழிஞ்சு அந்த சுருக்கமா வாரது. அதே இந்த புளியன்னு தான் இருக்கு. பொருட்சுருக்கம் அந்த பொருளுக்கு சுருக்கமான பதில் பொருட்சுருக்கம் கொண்டு புளியன்றதுக்கு. ஆனா ஒருத்தரும் புளியன்னு சொல்றது புளிங்க புளிங்கன்னு சொல்றது. தேங்காய் புளிஞ்சுதா தேங்காய் புளிகிறது, இடியப்பம் புளிகிறது, மற்ற பெனம்பழத்தை பிணைஞ்சு அது பிணைகிறதுக்கு மேல புளிகிறேன்னு சொல்லி இதோட ஒரு கருத்து தான் கூடுதலா கூடுதலா வருதான். இப்ப தேங்காய் எல்லாம் அங்க கிரைண்டர்ல போட்டு தனியா தான் இங்க புளியணும். இப்ப கிரைண்டர்ல போட்டு ஆட்டி அப்படிதான் ஜலம் புளிஞ்சு எடுக்கத்தானே வேணும் கையால. இல்ல கிரைண்டர்ல போட்டு அடிச்சுட்டு திரும்ப அப்படி இதுல வடிச்சு எடுக்கிறார்கள். புளிய தேவையில்லை, அப்படியே வடிச்சிட்டு அது வடியும் தானே. வடிஞ்சிட்டு திரும்ப தண்ணியை ஊற்றி திரும்ப தண்டு அதெல்லாம் இங்கே ஜெயமில் நாங்கள் தானே அப்படி புளியறோம். நான் கூட புளிஞ்சுதான் எடுக்கிறேன். ஒரு தான் கிரைண்டர்ல போட்டுட்டு அப்புறம் கையால இருக்கிற கையை கசக்கி புளிஞ்சுதான் போய் பால் எடுப்பேன் வெளியில எடுத்துட்டு. இங்க இந்த திருவாக்குள்ளேயே ஒரு இந்த தன்மை ஒன்று வந்துடும். என்ன குளிர் தானே குளிர் நேரம் பாருங்க அப்படி உறைஞ்ச மாதிரி எண்ணெய் தன்மை அந்த உறைஞ்ச மாதிரி இருக்கும். அது சுடுதண்ணி விடதான் அது செய்யணும். அங்க வந்து கிரைண்டர்ல அடிச்சுட்டு அதை வடிச்சு எடுத்துட்டு திரும்ப அடுத்தடுத்து பால் கிரைண்டர்லாம் நடக்குது. எல்லா இடமும் சொல்ல முடியாது எவ்வளவு இடத்துல பாவங்கள். அது தேங்காய் திருவுற இது இருக்குதானே பக்கத்துல கடை. திருவி குடிக்கிறேன். எங்க தேங்காய் திருவுதலோ தேங்காய் திருவியே விப்பினா
ஆனா அதுக்கு ஒரு மெஷின் இவங்க ஒன்று நான் கண்டுபிடிச்சிருக்காங்க. நினைக்கிறவங்க தேங்காய் வாங்கி கொண்டு திருவுறதுக்கு அதுக்கு காசோ அல்லது அவங்கள திருப்பி கொடுத்தா டபுள் காசோ கொடுக்குற காசு தான் மாணி. இல்ல திருவுறதுக்கு இவங்க ஆனா அதுக்கு வாங்கிட்டு அந்த மெஷின் ஒன்று இல்லை இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2 இந்த தேங்காய் எடுத்து கரண்ட்ல செய்யற பிரான்ஸில் மாதிரி அதுங்க கரண்ட் பிரான்ஸில் செய்யும் நம்ம 2 தேங்காய் 3 தேங்காய் நாங்கள் எடுத்து இந்த பிரான்ஸ்ல எல்லாம் ஊர்லயே இருக்குது திருவண்ணாமலை நான் பார்த்தேன். திரும்பி விற்கணும் அது கனகாலத்து முதல் பிரான்ஸுக்கு போன நேரத்தில் 3 தேங்காயை வாங்கி அதை உடைச்சு போட்டு கொடுக்கணும். இல்லை தேங்காயில் உடைச்சு போட்டு உடனே திருப்பி தருவேன்னா அதுக்கு காசு. திருவண்ணாமலைலாம் பார்க்குறேன் அப்படியே பஸ்ஸில் போகக்குள்ள நிறைய கடைகள் இங்கு தேங்காய் திருவப்படம் ரெண்டு இருக்குது. உடனே திரும்பி நான் நல்லா தானே பார்த்து நல்லா தேங்காய் கூடாதுங்கன்னு பார்க்கலாம் தானே. இன்னொரு 2 தேங்காய் உங்களை திருவே இல்லாம அதை கொண்டு போய் காசை கொடுத்து இல்லை அதே எனக்கு கடவுளைய வருது இப்ப வருது பேக்கெட் பண்ணி தேங்காய் வச்சிருக்கேன். இல்ல அவையோட தேங்காய் மந்தமான உடம்புல இருக்கிற வருத்தங்களுக்கு குளிசை போட்டு கொண்டு இருக்கணும். அது அது ஒரு பயிற்சி தானே. தேங்காய் அதுல இருந்து பயிற்சி. ஒரு பயிற்சி தானே. இப்போ இல்லை என்ன சொல்லணும்னா அதுவும் இல்லாத பிறகு கை முழங்கால் நோவுதம்மா அதுக்கு தான் தேங்காய் ஒன்று திருவிட்டு வரோம் எல்லாம் ஒரு சாட்டு எல்லாம் ஒரு அன்னைக்கு செய்யாம வேலை செய்யாம இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் வருது. அன்றைக்கு ஒரு ஆள் வேண்டினா என்னன்னு கேட்டா தேங்காய் பவுடர் வந்து பட்டியா விற்கிறதானே தவக்கடையில அதே மாதிரி ஃப்ரீசருக்கு வைக்கிறதாமன்னு சொல்லி ஒவ்வொரு பக்கெட்டா சப்பட்ட பக்கெட்டா அதுல 4 இருக்குது வேண்டாக்க அப்படியே ஒரு பொட்டியோட இருக்கு அதை கொண்டு வந்து ஃப்ரீசருக்கு வச்சுட்டு தங்களுக்கு தேவையான மாதிரி அந்த பக்கெட்டை எடுக்கிறோம். இந்த பூ தேங்காய் பூவா அப்படி நானும் வாங்கி வச்சிருவேன். சின்ன சின்ன பேக்கெட்டா பேக் பண்ணி இருக்கு. என்ன சொல்லுங்க எங்களுக்கு தெரியாம அவங்க திருவினா நல்லதோ கூடாதோ எல்லாத்தையும் திருவி கிடந்து விடலாம். அது தெரியாது நம்ம தெரியாதானே. அதோட பவுடர் ரெண்டும் வருது. அதுக்கு என்னென்ன கலந்து பவுடர் ஆக்குறான்னு தெரியாது. அதுவும் தெரியும் நாங்க போடுறோம். அதுவும் தெரியாது. சொல்லவும் கூடாது. வேற சம்பளம் செய்து வந்து வரைக்கும் அது சாப்பிடக்கு ஒரு வித்தியாசம் தெரியுங்க. நான் சொல்றேன் நீங்க கொண்டாந்து அது இப்படி பழுதா போனது காமெடி மணக்குது அப்படி சொல்லக்கூடாது. அவளுக்கும் தெரியாது கடையில தெரியாது. பழுதானத்தையும் திரும்பி போடுவாங்க தானே நம்ம தெரியாது. வாரதெல்லாம் ஓரளவுக்கு பழுதா போய் தான் வரும். அவங்களை அங்க இருந்து தீஞ்ச வரும் மட்டும் அது எல்லாத்தையும் நாங்கள் வாங்குறோம். நாங்களா இங்க இல்லையே அப்படி பார்த்து வாங்கலாம். எல்லாமே செத்துரு தேங்காய் தான் வரும். எப்படி முடிச்சா சைட்ல அப்படியே கருப்பா தான் வரும். கருப்பு தாண்டிங்கன்னா திருவிழாக்குள்ள நல்லா தன் இருந்தது. அப்புறம் சம்பளம் போட்டா அது மனம் உண்டு அடிச்சது. அப்ப தேங்காய் பிரச்சனை நான் உடனே மணந்து பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் பேக் பண்ணி வைப்பேன். சாப்பிட்டு பார்த்தா தெரியும் அதோட வித்தியாசம். இல்லை நல்லா தண்ணி இருந்தது. சம்பளுக்கு சரி வரல இருந்தது தெரியாது. தேங்காயில் மற்றது என்ன நாங்கள் அங்கே உடனே தேங்காய் பிடுங்கி உடனே சமைக்கிற மாதிரி வராதானே இது. அது அது உடனே புட்டுக்குள்ள போட்டு வாசம் மாதிரி. கொலன்ல இருக்கிறவ தேங்காயில் அடிக்கடி சமைக்க மாட்டா. தேங்காய் போய் வேணியிருந்த அப்புறம் சமைப்பா. அவைக்கு அங்கே வேண்டல அவங்க எங்கட கெஞ்ச வேண்டியல எல்லாத்துக்கும் தேங்காய் போடுறவர் இல்ல. தேங்காய் பூ இந்த பால் விடுறது கதைக்கு தேங்காய் வேண்டி திருவித்தான் என்ன அவங்க அங்கே தேங்காய் வேண்டலாம். இல்லை வாங்குறது பிரச்சனை இல்லை. அப்போ திருவி இப்போ கரைக்கு தேங்காய் வேண்டி திருவித்தான் என்ன வேணி கொண்டு வேற இல்லையான்னு பார்த்தோன்னு சொல்ப்பா. அவங்க ஒரு வேலையும் இல்லை தானே. என் வீட்டில் சும்மா இருக்கிறவோ வாங்கிடுவா சமைப்பாள். நல்ல டேஸ்டா சமைக்க பழகிட்டு. நான் இறைச்சிக்கறியை தவிர மற்ற எல்லா கறிக்கும் பால் விட்டு தான் சமைக்கிறோம். இல்லை பால் சரி தேங்காய் பாலா தேங்காய் பால் தேங்காய் பால் இறைச்சிக்கறி ஒன்றுதான் அது பழகிட்டேன். நான் தேங்காய் பால் இல்லாமல் மற்ற எல்லாத்துக்கும் விடுவேன் தேங்காய் பால். இல்லை குழம்பு கொண்டுக்கும் நான் விடுறது இல்லை பால். அப்ப உரைக்காத நீங்க மிளகா தூளையும் போட்டு பாலும் இல்லாம இருந்தா நான் மீன் குழம்பு நல்லா இருக்கும். ஊர்ல விடுறது தவிர மற்ற எல்லாத்துக்கும் பால் விடுவேன். ஊர்ல குழம்புக்கு அந்த முதல் பால் விடுறதம்மா தேங்காய் பால். ஆனா நான் இங்க எந்த குழம்புக்கும் விடுறது இல்லை. உரைக்காது. உரைக்கிறதுக்கு நான் பச்சை மிளகா போடுவேன். இப்ப அது நமக்கு ஒத்து வருது இல்லை. பழவா இப்ப தூளை போட்டு விட்டா அது இந்த ஸ்லாக்ஸ் ஆனேன்னு சொல்லி 30 வீதம் மண்டியிலுக்கு ஒரு ஆள் சொல்லிச்சு. எங்களை அண்ணி அவ சொன்னா சொன்னா அப்படி சமைச்சாங்க. கத்தரிக்காய்க்கு அது நீங்க அந்த இதுக்கு நல்லா தானே இருக்கும். அதுக்காக நாங்களும் அதை வேண்டி வச்சு சொதிக்கும் கணக்க விடக்கூடாது. ஒரு கொஞ்சமா விட்டுட்டு இறக்கினா நல்லா தானே இருக்கும். இல்ல நல்லா தான் இருக்கும். நாங்களும் அதை வேண்டி வச்சிருக்கோம் அவசரத்துக்கு. ஆனால் கண்ணாடி 30 சொல்லி குறையத்தான் பாவிக்கணும். 30 இருந்தாலும் நல்லா இருக்கு. நானும் சிலாக்தான் தான் வாங்கிட்டேன். தேங்காய் பால் குழம்பு நல்லது உடம்புக்கு. அதுல ஒரு விரைஜ் எதுவும் வராது. ஆனா நாங்கள் பஜ்ஜி சமைக்க கூடாது. இதண்ட கூடாது. கறிய காய்ச்சி இதண்ட கூடாது. கடைசி நேரம் ராக்கி போட்டு விட்டா நல்லா இறக்குற நேரம் விட்டுட்டு தண்ட வேணும். மற்றபடிக்கு கூட நேரம் வச்சா தான் அது கொழுப்பு கூடாம வரும். கொழுப்பு தான் வர திரஞ்சு போயிருங்க. மற்றபடிக்கு உடனே விட்டு ராக்கினா சொதிக்கலாம். உடனே கடைசி நேரம் கொதிக்க விட்டுட்டு ராக்கினா சரி. ஊர்லயும் அப்படித்தானே செய்யறது.
எல்லாரும் பழுதா போயிடும். அதான் இந்த கெட்டு குழப்பா வரும். நல்லா செவச்சமெண்டா கெட்டு குழப்பா போயிடும். தலைப்பாலட்ட அம்மா சொல்லுவா விடக்கல் விட்டுட்டு என்னோட எடுத்துறஞ்சும் போயிடும். அது அந்த பால் தானே செய்யக்கலாம். நான் இந்த மீனுக்கு அரைச்சி வைக்கிறேன்னு சொன்னா தேங்காய் ஃப்ரீசர் கொஞ்சத்தை வைக்கிறது. அப்போ அதில் கொஞ்சத்தை வெளியில் எடுத்து அதையும் போட்டு சேர்த்து அரைச்சி விட்டா அப்போ பால் விட போகுது. அதுக்கு பால் விட தேவையில்லை. அது தேங்காய் பூ அரைச்சா தேவையில்லை. அது அரைச்ச வரையும் இல்லை தடிச்சு வரோம்னா தேங்காய் பூ போடணும் கட்டாயம். இல்லை தடிப்பா வராது. அரைக்க தினக்கவிக்குள் செல்வோம் வாங்க கேட்டுட்டு ஓடுங்கோ. நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே அங்கே என் மக்களை காணும். தாமிரக்கெல்லாம் தூக்கம், மயனவர்கள் தூக்கம், செல்வியக்கா தூக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான புதன் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2074. புத்தாண்டை எதிர்பார்த்து எத்தனை ஆண்டுகள் புதிதாய் மலர்ந்தாலும் எத்தனத்தோடு மனது எதிர்பார்க்கும் வரவாய். எத்தனை ஆண்டுகள் புதிதாய் மலர்ந்தாலும் எத்தனத்தோடு மனது எதிர்பார்க்கும் வரவாய். புத்தாண்டு நீயும் புதுமைகள் படைப்பாய். புத்தாண்டு நீயும் புதுமைகள் படைப்பாய். எழுச்சியோடு மனங்கள் ஏழ்மை விலக்கிடவும் எளிமை வாழ்வியல் ஏற்றம் பெற்றிடவும் எண்ணிலடங்கா எண்ணம் வண்ணமாய் நிறைவேற நீயும் பிறந்துவிடு. எழுச்சியோடு மனங்கள் ஏழ்மை விலக்கிடவும் எளிமை வாழ்வியல் ஏற்றம் பெற்றிடவும் எண்ணிலடங்கா எண்ணம் வண்ணமாய் நிறைவேற புத்தாண்டே நீயும் பிறந்திடு. தவறுகள் திருத்திடவும் தக்க அறிவு புகட்டிடவும் ஊக்கங்கள் பெருகிய உயர்வுகள் கைக்கட்டவும். தவறுகள் திருத்திடவும் தக்க அறிவு புகட்டிடவும் ஊக்கங்கள் பெருகிய உயர்வுகள் கைக்கட்டவும். விழாக்கள் விருந்துகள் விடியல்கள் ஒளிர்வுகள். விழாக்கள் விருந்துகள் விடியல்கள் ஒளிர்வுகள் யாவும் நமதாகிடவே யாவும் நமதாகிடவே புத்தாண்டே நீ மலர்ந்து விடு. புத்தாண்டே நீ மலர்ந்து விடு. நன்றி, வணக்கம். வணக்கம். இனிய காலை உற்சாக வணக்கம். கலைவாணி மோனுக்கும் நடாமோன் அவர்களுக்கு அனைத்து பாமுக வந்து தியானம். தினமொரு பாமுக கவிப்பகங்கள் அமைக்கிறியது விடுமுறை கழிப்பில் 1967 ஆக்கமாகும். விடுமுறை கழிப்பில் ஆண்டொன்றை தந்த இறைவன் அதனை முடித்து கொள்ள அறைகூவல் விடுக்கின்றார். புனிதத்தை போற்றி விடுமுறையை பொன் போன்ற நேரத்தை பயன்படுத்தி உறவுகளுடன் சேர்ந்து கொண்டாடுவோம். பயனளிக்கும் மாந்தற்கு பயனுள்ளதாய் நன்மையென அறிந்து நன்றி கூறுவோம். வேண்டுதல் செய்வரின் பலனாக வெற்றிதனை பெற்று மகிழ்ந்திடுவோம். துணையாக இறையருள் பெற்று வாழ்வோம். பிறக்கும் ஆண்டை வரவேற்று பாமுகத்தில் பல மாற்றங்கள் பெற்று என்றிட இனிதான புத்தாண்டை வரவேற்று புகழாரம் சூட்டி புதுமை பெற்று வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான வணக்கம். தாருங்கள். வணக்கம். போயிட்டாரு இல்லை நிற்கிறாரே போட்டுக்கிட நேவிஸ் பிலிப்ஸ் சார் தாங்கோ வந்துட்டு ஓடுங்கோ. அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். வாணி பாமுக உறவுகளுக்கும் திருவிழாமோகன் அவர்களுக்கும் இன்றைய அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி 371. வரமாய் வந்தவா வரமாய் வந்தவா. முதல் பாவம் முற்றுப்பவர் தொடர் பாவம் கழுவிடவே உருமாறி மனிதனாய் உலகை மாற்ற வந்தவா. முதல் பாவம் முற்றுப்பெற தொடர் பாவம் கழுவிடவே உருமாற்றி மனிதனாய் உலகை மாற்ற வந்தவன். தங்கிய இருப்பிடம் கன்னியின் உதரம் தங்கிய இருப்பிடம் கன்னியின் உதரம். மங்கிய ஒளியில் வாட்டும் குளிரில் மாட்டுக்குழியில் மங்கிய ஒளியில் வாட்டும் குளிரில் மாட்டுக்குழியில் மினுமினுக்கும் மின்னொளியில் சந்திர மின்னொளியில் மினுமினுக்கும் மின்னொளியில் சந்திர மின்னொளியில் சூரிய பேரொளியில் அகிம்சை போராளியாய் வந்தவரை வரவேற்போம். அகிம்சை போராளியாய் வந்தவரை வரவேற்போம். நற்செயல்கள் நமதாக நற்செயல்கள் நமதாக தீயதை புறந்தள்ளி நலமான வாழ்வுக்காய் மகிழ்ந்தே வரம் கேட்போம். நற்செயல்கள் நமதாக தீயதை புறந்தள்ளி நலமான வாழ்விற்காய் பணிந்தே வரம் கேட்போம். வரமாக வந்தவா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். போயிட்டு ஓடி வாங்கோ. சென்று வருகிறேன். சென்று ஓடி வாருங்க. நன்றி, வணக்கம். லொலிபாப் தருவீனம் வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு.
சின்ன சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பல்லு கட்டுறவங்களுக்கு பல்லு தட்டுறதுக்கு லொலிபாப் கொடுப்பேன். சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்குறான் ஒரு ஊசியை போடுறதுக்கு. சூப்பராக வேலாது பல்லு பிரச்சனை. இல்லை சின்ன ஆக்களுக்கு அப்படித்தானே செய்ய புதுக்கண்ட ஒரு ஊசியை குத்து போட்டு லொலிபாப் கொடுத்தா அதோட சரியா சிரிச்சு கொண்டு வர வேணும் சின்ன ஆக்கள். போறதுக்கு முதல் வாணி இந்த குளிசையை குடிச்சிட்டு போகணும். எது ரெண்டு குளிசை குடிச்சிட்டு போகணும் போறதுக்கு முதல். என்னதுக்கு போறதுக்கு முதல்ல வினாபரிய குளிசை ரெண்டு. இல்லை ஏன்னா வெண்ணத்துக்காக இந்த ஆன்டிபயோட்டிக். ஓகே ஓகே. அது ஒரு மணிக்கு அதுக்கு முதல் ரெண்டையும் குடிச்சிட்டு போகணும். இப்போ சாப்பிட்டீங்களா முதல்ல? நல்லா சாப்பிட்டுட்டேன். ஒரு காஃபி ஒன்றை கட்டி குடிச்சிட்டு ஓடுவேன். சரி ஓகே ஓகே. வந்து சூப் குடிக்கலாம் தானே வாணி. நன்றி வணக்கம். சுட சுட குடிக்கப்படாது, இதில் ஸ்லோவில் குடிக்கணும். ஆறி போட்டு ஒரு கூழோண்டு வச்சு குடித்தா நல்லா இருக்கும். அரிசி கூழ். அதான் நாங்கள் குடிக்கிறது. இல்லை இதில் அந்த இப்போ அந்த காலத்துலேயே ஒரு கர்ப்பிணி பெண்ணண்டும் பார்க்காம உதாசீனப்படுத்துகிறவர்களும் இருந்தவர்கள் தானே. என்ன இப்போ இயேசு பிறந்த பிறகு தூக்கி எடுத்து இன்றைக்கு இயேசு கத்திரியன்னு கும்பிடுற அதே சனம் அப்போ அவர் பிறக்கிற நேரம் அவருக்கு அந்த வீட்டில் வந்து இடம் கொடுக்கல தானே. அதனாலே மாட்டுக்கொட்டைக்குள்ள வந்து பிள்ளை பெற்றவர் என்ன. ஆமாம், சத்திரம் கொடுக்க அது ரவனோட செயல்பாடு வாணிங்க. இல்லை அப்போ கூட அந்த ஈவிரக்கம் இல்லாமல் ஏனென்றால் அவர் பிள்ளையான முறையில் கற்பந்தரிச்சன்றதுக்காக தானே. அது பிள்ளையான முறையில் அந்த திடீரெண்டு அப்படி அந்த மாதிரியா இருக்கும். இப்போ இல்லை தூய் ஆதியானவர் அண்டை பிறகுதானே அது வந்தது. இப்போ அந்த கதையின் படி பண்டைக்கு சட்டன் தாழ்பள்ளிக்கூடத்தில் வடிவ செய்திருந்தார்கள் அது நாடகம். அப்போ சின்னதுகள் நல்ல அழகாக இருந்தது அது. அப்போ தான் அந்த கதை சரியாக விளவக்கூடியாக இருந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் போய் தட்டுறாரு கற்பிணி பெண்ணோட கணவன் அவரும் திறக்க இல்லை. காரணம் என்னென்னா இவருக்கு என்ன திடீரெண்டு பிள்ளை தரித்தவர்ன்னு சொல்லி அப்போ அந்த பெண்ணை பிள்ளையை தான் பார்த்துருக்குறார்கள். பார்த்துட்டு அப்போ அந்த நேரம் கூட ஒரு பெண் ஒரு கற்பவதி வாரார் கதவை திறன்னு சொல்கிறார். கொடுக்காமலாம் மனுஷர் அப்படி இருந்து இப்போ அதுக்கு பிறகு தான் பல பேரெல்லாம் வச்சு நான் யோசிச்சேன்னா இப்போ மனுஷர்கள் இருந்தானே இருக்கிற ஒரு கற்பிணி. சரி மற்றதை விடுங்களேன், ஒரு கற்பிணி நிறைய மாத கற்பிணி வந்து கதவை தட்டுற நான் திறக்க மாட்டேன் இருந்தவர்களும் இருந்தார்கள் என்று யோசித்தேன். பிறகுதான் அது முடியாது. தெரியாது அவைக்கு இவர் கடவுளாத்தான் பெறுவர்ன்றது ஒருவருக்கும் தெரியாது. இல்லை இல்லை கடவுள்னு சொல்லவில்லை, நான் அந்த பக்கம் போக இல்லை. அந்த கற்பிணி பெண்ணை யோசித்தேன். இப்போ நிறைய மாத கற்பிணி அது பிறந்த பிறகு தானே அவர்கள் கடவுள் என்று கும்பிடுத்து வாங்கினார்கள். இப்போ அவர் தான் கடவுள் என்று இல்லை தானே. அதில் அவர்கள் தெரியாதானே. அந்த 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 பிள்ளை வயிற்றோட போய் வலியில் துடிக்கிறார். அப்போ அந்த வலியில் துடிக்கிற ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி அணைக்கிறதுக்கு அந்த நேரத்தில் அக்களுக்கு இவரக்கம் இல்லையா? அதை தான் கேட்குறேன் நான். 2000 ஆண்டுக்கு இப்பவே இல்லாம இருக்கு. 2000 ஆண்டுக்கு மேல இன்னும் காட்டு முன்னாடியில தானே வாழ்ந்துருப்பின மக்கள். இப்போ அந்த 2000 ஆண்டுக்கு பிறகு நீங்க யோசிச்சு பாருங்க, சில இடங்கள்ல இப்போ நடக்குது அப்படி. அது குடிக்க தண்ணி கொடுக்காமல் அப்ப இது 2000 ஆண்டுக்கு முதல் இன்றைக்குல அது இன்னும் காட்டு முன்னாடி சின்னமா தான் இருந்திருக்கும் ஓரளவுக்கு இருந்துருப்பாரு. அதான் இப்ப இந்த போன் வந்துதான் இந்த நிலைமை. அப்ப வாரத்துக்கு முதலே இருந்திருக்கு இந்த காட்டு முன்னாடி தானே. அப்ப அப்ப இந்த போன்கள் இருந்திருந்தா வலியையே ஒரு பட போட்டோ எடுத்து போட்டு இருந்திருப்பாரு. தவிர வீட்டுக்கு எடுத்துக்க மாட்டார்கள் போல. அதுவும் வேற ஊருக்கு தானே தங்களோட சொந்த ஊருக்கு இல்ல தானே, வேற கொடுப்பினா இது வேற நாட்டுக்கெல்லாம் போய் அவர் போனவா. அது அந்த இறைவனோட திருவிழத்தால தான் அந்த அவரோட சித்தத்தின்படி தான். அப்படி எரிசலம் தானே, எரிசலம் தானே அங்கே பிறந்தவர். அவ இருந்து வேற ஒரு இடத்துல இருந்தா நாங்க போனவர். ஓ இல்ல அவர் பிறந்த இடம் எரிசலம் தானே. ஊர் வந்து பெத்லேகம். எல்லாம் கிட்ட நசரேத்துல அவர் பிறந்தது. பெத்லேமுக்கு போனது, எருசலேமுக்கு போய் பெத்லேம்ல இருந்து கிராமங்களோட பேர் தான் அதெல்லாம் அந்த எருசலேம் பெத்லேகம் அதனால செய்யிருந்தா அது சின்னவர்கள் வடிவா அந்த இதெல்லாம் போட்டு மாதா உடுப்பெல்லாம் போட்டாலாம் இருந்தது பார்க்கறதுக்கு.
சின்ன கதை தான். அந்த சின்ன ஒரு கதையிலேயே அந்த கதை அப்படி வந்தது. சின்ன என்ன உரிய நேரம் தான் அந்த கதை ஃபுல்லாக வந்தது. சரி நன்றி. இல்லை நான் யோசித்தேன் மனுஷர்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்களே ஐயாண்டு. நன்றி வணக்கம். தினக்கை பக்கம் வாங்க 10 மணி கமலாம் தானே வந்துட்டு மியூட்லேயே இருக்கிறீங்க. வணக்கம். சொல்லுங்க ஞான சொன்னேன். தினக்கவி ராகவன் தந்திருந்தது புத்தாண்டு எதிர்பார்த்தன்னு சொல்லி அந்த புத்தாண்டு எப்படி வரவேற்கிறேன் அது எழுதியிருந்தால். மற்றது விடுமுறை கலைப்பில் நானும் அந்த விடுமுறை கொண்டாட்டத்தோடு வியப்பில் போடலாம். வியப்பில் அது விடுமுறை எப்படி கழிப்பதுன்னு. மற்றது நாங்கள் புத்தாண்டில் இருந்ததுனால இனி அடுத்த வருஷம் புது வாழ்வில் பாங்கத்தில் நாங்களும் பல மாற்றங்களை பெறுவோம்னு எழுதியிருந்தேன். நிறைய இருக்கு இனிதான் வர போகுது. மாற்றங்க நிறைய வரத்தான் போகுது எல்லா பக்கத்தாலையும் எதிர்பார்த்தபடியே எல்லாம் எங்களுக்குலாம் மாற்றம் போகுது. அந்த பூமியிலேயே மாற்றங்கள் நடக்க போகுது. இப்ப சண்டைக்கெல்லாம் ஆயத்தப்படுத்த சொல்லியா எல்லாம் வண்டி வச்சிரும் கூட எல்லாம் சொல்லி கிடக்கு. இப்ப எங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கிறாள் வாங்கி வைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் அவசரத்துக்கு பேங்க்ல எல்லாம் காசு எடுக்கலாம் வருமா 500 ரூபாய் கையில வச்சிருக்க சொல்லி இருக்கணும். மற்றது இதுகள் அந்த சின்ன ரேடியோ உண்டு பேட்டரி ரேடியோ வண்டி வச்சிட்டு கட்டாமா. எங்க இங்கயா ஊர்லயா? இங்க சரியாப்பா இப்படி நம்ம என்ன இப்ப ரேடியோ வாங்கி இப்ப எலக்ட்ரிசிட்டி இல்லாட்டா அதுவும் இல்ல தானே. இல்ல பேட்டரி விக்கிறாங்களே. நாக குறைஞ்ச விலை 200 ரூபாய் 220 ரூபாய். என்ன அந்த பேக்கிங்க என்னென்ன அவசர தேவைக்கு எங்களை தேவையோ அதெல்லாம் அதுக்குள்ள வச்சு ஒரு பேக்கெட்டா விக்கணும். இது அப்ப வர போதாம் இந்த யுத்தம். ரஷ்யாவுக்கு தான் பயந்தோன்றிருக்கு நம்ம ரஷ்யா செய்யும்னு சொல்லி அமெரிக்கா கொடுத்து கொண்டு இருக்குது அங்கால உக்ரைனுக்கு. அதுல அவங்களுக்கு கடையாளையும் இல்ல வெளியிலயும் போயிடலாண்டா 500 பவுண்ட்ஸ் வச்சு என்ன செய்யலாம். 500 கடைகளுக்கு போகலாம். ஆனா அந்த இதுகள் ஒன்றும் வேலை செய்யாது. அந்த காசு கொடுத்து அந்த பில் போடுற இடம் எல்லாம் வேலை செய்யாது. நாங்க பேங்க் காட்ட கொடுத்தோன்னு செய்யலாது. கையில காசை கொடுத்துதான் வாங்கணும். அது சும்மா அப்படின்னு சொல்லி நான் விற்பனைக்காவது தெரியல. இல்ல அதான் சொல்லவும் முடியாது. நாங்க இப்படி சிரிச்சிருச்சு 2000 இருந்து உலகம் அழியுது சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளும் இருக்கு அந்த பேக்கெட்டுக்குள்ள. ஆக குறைஞ்ச 280 ரூபாய்க்கு தான் எங்கட ஆக குறைஞ்ச விலை. மற்றபடிக்கு 2000 வரைக்கும் போகுது. அது அப்ப சனம் வாங்குதா? சில சனம் பண்ணி வச்சிருக்குது. நாங்கள் இன்னும் இதை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் தண்டை இல்லை. என்னென்ன இருக்கு 250 ஈரோக்குள்ள? அதுக்குள்ள இந்த அவசரத்துக்கு தண்ணியல் மற்றது அந்த இது அந்த ரேடியோ மற்றது அந்த சின்ன சின்ன சாமான் என்ன பேர் கிடந்தது. அது அப்படியானது. எல்லா நாடுகளும் பயந்து ஜெர்மனி எல்லாம் பயந்து கொண்டு இருக்குவாரு. இப்ப போனாலுமே அமெரிக்கா இந்த இராணுவ தலைமைங்க பெரிய தலைமை இருக்குத்தானே. அதுக்கு முன்னால ஒரு உளவு விமானம் போனான்னு சொல்லி கொஞ்சம் பயப்பட்டவைகள். என்ன உளவு விமானம் வந்து பார்த்துட்டு போகலாம் நேரடியாக போடுவாங்களா அவங்களுக்கு கட்டாயம் அப்படி அவன் நடிக்கிற வந்து எங்கட தாண்டி தான் கூட இடத்துக்கு வரும். லண்டன் எங்க இருந்தாலும் எல்லாமே ஆரம்பிக்கிறது. எல்லாமே இங்கதான். காய்ச்சல் என்றாலும் இங்கதான், சுனாமி என்றாலும் இங்கதான், வெள்ளம் என்றாலும் இங்கதான், இது கொரோனா என்றாலும் இங்கதான். அது ஏன்னு தெரியல. இந்த தண்ணி எல்லாம் தண்ணிக்குள்ள எல்லாத்தையும் மூடிப்பட்டாங்க. ரஷ்யா இங்க ஜெர்மனுக்கு வர்ற தண்ணிகள் எல்லாத்தையும் கொடுக்கல. என்ன நடக்க போனது? என்ன இப்படித்தான் மனிதன்றது உண்மைதான். முக்கியமா சொல்லி இருக்கிறோம் எங்களுக்கு தண்ணி போத்தல் வேண்டி வைக்க சொல்லி கடையில தண்ணி போத்தலே இல்லை இப்ப. அதான் நான் இப்ப இப்பவே இங்க ஏதாவது விரல்ண்டா இங்க தண்ணி இப்பவே எடுத்து இறக்கி மூடி வச்சு விடலாம். அதானோ அடுத்து தண்ணி பலதாரில்ல தண்ணி பலதார் எவ்வளவு கண்டு நாங்கள் எடுக்கிறது தண்ணியை சமைக்கிறதுக்கு போதலன்னா வைக்கிறது. தண்ணியை நிப்பாட்டுவாங்களாமா? அப்படித்தான் சொல்லி நம்ம 5 போதலாவது வேண்டி வச்சிருக்கோம் அவசரத்துக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு. நிப்பாட்டிட்டாங்க தானே இப்ப ஜெர்மனிக்கு எல்லாம் தண்ணி ரஷ்யா நிப்பாட்டி போட்டது. என்ன குழாயில் அவங்க தான் முதல் கொடுத்துட்டு கொண்டு வந்தவங்க. ஆனால் அங்கால சரியால அரபு நாடுகளை ஏதாவது உதவி செய்யணும் மாதிரி. மற்றது என்னன்றது எல்லாமே இஸ்ரேலும் பாகிஸ்தான் இருக்கு. அப்படி பூட்டின் என்ன செய்வாருன்னா உக்ரைனுக்கு இவதான் ஆயுதம் கொடுத்தாண்டு லண்டனுக்கு தானே முதல் அடிப்பேன். அதுதானே எங்களுக்கும் அதான் இப்ப கப்பல் கொடுத்தவையா எங்களுக்கு பிளைட் ஒன்று கொடுத்தவையா அவங்களுடைய ஆக்கள். அதனாலதான் இப்ப முதல் அடிக்க எங்க போய் பயப்படினும் கூட.
பத்மினி காமராஜரெல்லாம் அங்கே பக்கத்தில் இருக்கிறார் கவனம் ஏர்போர்ட்டு பக்கத்தில் ஏர்போர்ட் பக்கத்துல இல்ல ஒரு அரை மணி நேரம் போகணும் எதுக்கு பக்கத்தில் நீ கவனமா என்ன ஏர்போர்ட்ல இருந்து அடிப்பாங்க எல்லாம் இப்போ அடிக்கிறவன் எங்கே பெரிய பெரிய இதுல தான் அடிப்பாங்க கூட. பொதுவா எல்லாம் கிளற எல்லாம் கட்டி வச்சிருக்கிறது தானே எல்லாரும் அதுக்குள்ள அந்த ஜெர்மன்கார தப்பிடலாம் கீழே போயிருக்கேன் எல்லாரும் கிளற வச்சிருக்கேன். அந்த 2ஆம் மகாயுத்தம் உலக போர் நடந்த நேரம் அந்த அதுல தொடங்கி எல்லாரும் கிளற தொடங்கி அது அப்படியே வீட்டின் அளவே நிலத்துக்கு கீழே இருக்கு என்ன வேலைக்கு இல்லை இப்போ உண்மையிலேயே இதை நாங்கள் இப்போ பகுதியண்டும் எடுக்க முடியும். இப்போ கொரோனா டைமில் நாங்கள் யாரும் எதிர்பார்த்தோம் வீட்டுக்குள்ளேருந்து வெளிக்கிடாமல் இருப்போம்ன்ட்டு பாருங்கள் எப்படி கிடந்தது என்ன ஸ்தம்பித்து வீட்டுக்குள்ளேயும் போவான். ஒரு முறை என்ன ஒரு நாள் போகிறோம் ரோட்டில் என்ன காரில் போக முடியும் போனால் அந்த ரோட்டுகளை பார்க்கவே பயம் வந்தது. எங்கட ஊர் புடியாண்ட மாதிரி ஈஸ்டான் ஒன்றுமே இல்லை விட்டு வாகனம் இல்லை விட்டு கட்டைவெளியில் அப்போ தான் ஜோதிச்சேன். அதனாலும் வீட்டுக்கு கொண்டு தந்தாங்களா ஆர்டர் பண்ணி எடுக்கக்கூடியதாக இருந்தது இல்லை. இது அதுவும் இல்லை செய்யலை. இது அதுவும் செய்யலை. அது ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு கொண்டு தந்துட்டு போனாங்க பிரச்சனை இல்லை. இல்லை அதான் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கல தானே. அது 2 வருஷம் கூப்பிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருப்போம் இப்படி சாப்பாடு வரும் ஒன்று நாங்கள் எதிர்பார்த்தனாங்களா இல்லை தானே என்ன கடவுளே கழுவுன காலம் எல்லாம் தனி இப்பவும் ஜோதிச்சா சிரிப்பு வரும். வெங்காயம் உருளைக்கிழங்கெல்லாம் வாங்கி கொண்டு வந்து அதில் பேக்கில் ஓட்ட போட்டிருக்கிறத கூட மறந்து கழுவுறது. அது கொஞ்ச நாள் மணக்கு என்னென்னு பார்த்தா அழுகி போயிடும். இப்படி எல்லாம் நடந்தது விளையாட்டு. நான் இந்த வாசலுக்கு வச்சு வாணிமோகன் மஞ்சள் தண்ணியில உப்பு போட்டு கழுவி கொண்டு வைக்கு உதப்பட்ட விடவாடு பால்காரன் போத்துல வச்சால் அதுல வச்சே போலோட தண்ணி வச்சு மஞ்சளை வச்சு இப்படி எல்லாம் விளையாட்டு செய்தான் போட்டு கழுவி தான் ஜல உள்ளுக்குள்ள கொண்டு உள்ள கஷ்டப்பட்டேன். ஜெயமலா அவர்களா நீங்க ஒன்றும் கழுவலன்னு சொன்னீங்க யாரும் சொன்னவர் இதுல நாங்கள் ஒண்ணு பார்க்க நான் வேலைக்கே போனான் தொடர்ந்து அந்த மட்டும் எங்கட வேலை போனேன். அந்த கொரோனா வந்திருக்கே ஒரு கிழமை விட்டேன்னு நான் வேலைக்கு போனாங்க. உங்களோட பக்கங்கள்லாம் குறைவு தான் இங்கே தான் கூட இருந்தது. குறைவண்டு இல்லை எல்லாருக்கும் வந்தது. ஆனால் எல்லாரும் என்னோட வேலை செய்யற அவ்வளவு பேருக்கும் வந்தது. ஆனா ஒரு தரம் நிக்க நான் மட்டும் தான் ஒரு கிழமை விட்டு நின்று போனேன். மற்ற ஒரு தரம் அப்படி தொடர்ந்து வேலை தான் செய்து இருந்தவங்க. இப்பவும் எனக்கு கொரோனாவோட எனக்கு தெரியுது ஒன்றும் செய்யலை. இருமல் தான் காய்ச்சல் பழையபடி தெரியுது. அப்போ அது பேர் இருந்தது. இப்போ அந்த பேரையே மறந்து தரம் தெரியுது. ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள சொல்லிடுறோம் நீங்கள் வேலைக்கு வாங்க பிரச்சனை இல்லை வேலைக்கு வந்து ஆகணும் மாட்டேன். ஆனா 3 நாள் மாறுதுதான் எல்லாருக்கும். அது மாறுது வந்து செத்தண்டு இல்லை தானே அது மாறுது. எல்லாத்தையும் மூடி அடைச்சு முகத்தையும் மூடி மூச்சு விடையெல்லாம் விட்டு தானே எல்லாரும் வாசிச்சனம் செத்தது. மற்றபடி பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மாறி போட்டு அதெல்லாம் பேர்களும் வச்சு சிவாஜி நல்ல விற்பனை. அந்த முகக்கவசம் எல்லாம் நல்ல விற்பனை. ஒன்றுக்கு ஒரு பவுன் வித்தார்கள் அப்ப. இப்போ 5 பஞ்சா இருக்குன்னு தெரியா. இப்போ யாரு கண்டு கொள்றது அதை. சிவாஜி நீங்க தகவல் அனுப்பல. வணக்கம் மணியக்கா. வணக்கம் வாங்கோ. ஆம் மணியக்கா தான் நானும் அனுப்பவில்லை. ஆனால் நேரலையில் தர முடியுமா மணியக்கா? இப்பதாங்க சரி ஒரு குட்டி தகவலுங்க.